ராகவஸ்ய வசனம் ஸ்ருத்வா ராமகீர்த்தனஹர்ஷிதா வாக்கியம் வைதேஹி ஹனுமந்தம் துருமாஸ்ரிதம். ஹனுமார் சொன்ன சொல்ல கேட்டு தேவி ஆனந்த சாகரத்துல மக்னையா போட்டாளாம். அவன் என்ன நல்ல பிரம்மச்சரிய விரதம் காயத்ரி ஜபிச்ச புண்ணிய புருஷன், அவன் புண்ணியாத்மா. அவர் வாக்கால வந்துடுத்து க்ஷேமம்னா வராம எங்க போகும்? பத்ரந்தே சீதாத்மசி பத்ரந்தே தன்மமாச்சத்வருட்சதா வசனம் ஸ்ருத்வா ராமகீர்த்தனஹர்ஷிதா. ராமனை பத்தி சொல்லி ராமாயணத்தை சொல்லி கேட்டு ஆனந்த சாகரத்துல மக்னையா போட்டாள். வந்து க்ஷேமம் சொல்லிவிட்டாள். ஹனுமார் வாக்குனாலே சந்தோஷம் உண்டாயிடுத்தாம் தேவிக்கு. என்ன பண்ணினாள்? அப்ப சொன்னாளாம் தேவி ஹனுமாரை பார்த்து, என் அப்பனே நான் ஆறு தெரியுமா? சொல்றேன் கேளுனாளாம். பிருத்திவ்யாம் ராஜசிம்மானாம் முக்யஸ்ய விஜிதாத்மனாம் சுஷாதசரதஸ்யாம் சத்ரு சைன்ய பிரதாபினஹ துஹிதா ஜனகஸ்யாம் வைதேஹஸ்ய மகாத்மனஹ சீதாதி நாம்னாமி ஹர்யா ராமஸ்ய தீமதः சமாத்வாதச தத்ராஹம் ராகவஸ்ய நிவேஷனே குஞ்சானாமானுஷான் போகானே சர்வகாம சமிருத்தினி தத்ரயோதசே வர்ஷே ராஜ்யேனேக்ஷ்வாகுநந்தனம் அபிஷேச்சயிதும் ராஜா சோபாத்யாய பிரஜக்ரமே தஸ்மின் சம்பிரியமாணேதோ ராகவஸ்யாபிஷேச்சனே கைகயீ நாம வர்த்தாரம் தேவீவசமப்ரவீதி நபிதேயம் நகாதேயம் பிரத்யஹம் மமபோஜனம் ஏஷமே ஜீவிதஸ்யாந்தः ராமோ யத்யபிஷிச்யதே. சொன்னாளாம், உலகில் சிறந்த ராஜாக்களுக்குள் தலைவனான தசரதனுடைய நாட்டு பெண், பிரம்மவித்தான ஜனகனுடைய பெண், ராமனுடைய பத்னி. ஹனுமன் ராம பத்னியாக்கம் நான் சீதையின் பேராக்கம் எனக்கு நாளாம். தேவி என் பிரபு 12 வருஷ காலம் என்ன திவ்ய போகத்தை அனுபவிக்கும்படி அயோத்தியில வச்சு பெருமையாக நடத்தினான். இப்படி இருந்தேன் தெரியுமா ராமனுடன்? சமத்வாதச தத்ராகம் ராகவஸ்ய நிவேஷனே ஜானாமானுஷான் போகானே சர்வகாம சமிருத்தினி. 12 வருஷ காலம் என் பிரபுராமனுடன் அயோத்தியில் அரமணியில் வைகுண்டத்தில் கிடைக்காத போகங்கள்லாம் அனுபவிச்சேன். புஞ்சானா அமானுஷான் போகானே, அமானுஷமான திவ்ய போகங்கள்லாம் அனுபவிச்சேன் நாளாம். வைகுண்டத்துல கிடைக்காத போகம் நாளாம். கஷ்டப்படுற போது ஸ்திரீகள் கீழே அனுபவிச்ச சுகத்தை சொல்ல மாட்டாள். ஏதாவது அவளுக்கு பிறந்தாத்துல கொடுத்து ஒரு 100 ரூபாய் பணத்தை முடையில இவன் கேட்டிருப்பான், அதை கொடுத்துருப்பாள். அப்புறம் மறுநாளே கொண்டு போய் கொடுத்துருப்பான். அதை 10 வருஷம் கழிச்சு சொல்லுவாள், ஆமா அன்னைக்கு ரயிலுக்கு போற போது பணம் இல்லைன்னு என் பொட்டி பணம் தானே உங்களுக்கு கிடைச்சதுப்பாள். அதுக்கப்புறம் எத்தனையோ நகை பண்ணி போட்டிருப்போம், புடவை வாங்கி கொடுத்துருப்பான். அதெல்லாத்தையும் மறந்து விடுவா. ஏதோ ஒரு ஆபத் காலத்துல புருஷனுக்கு கையில இருந்த 100 ரூபாய் கொடுத்து திருப்பி வாங்கிட்டு இருக்காளே வட்டியோட, அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கலாம். அதை சொல்லுவலாம். கஷ்டம், அதுவும் கஷ்டம் வந்த சமயத்துல அதை ரொம்ப சொல்லுவாள் ஸ்திரீகள். இப்ப தேவி ஆபத்து வந்த சமயத்திலே என் பிரபுவோட 12 வருட காலம் வைகுண்டத்துல கிடைக்காத திவ்ய போகங்கள் அயோத்தியில அனுபவிச்சேன்னு சொல்றாளாம். சமாஹா ராகவஸ்ய நிவேஷனே குஞ்சானாமானுஷான் போகானே சர்வகாம சமிருத்தினி. ஒரு குறவில்லாமல் என் பிரபுவோட சேர்ந்து வசித்தேன். தத்ர த்ரயோதசே வருஷே 13வது வருஷமாச்சுது என் பிரபுவோட சேர்ந்து நான் திவ்ய போகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சு. இந்த 13வது வருஷத்தில் இக்ஷ்வாகு குல தெய்வதமான என் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆச்சாரியாதிகளை வைத்துக் கொண்டு தசரதன் ஏற்பாடு பண்ணினாள். அப்படி ஏற்பாடு பண்ண பொழுது பத்னியான கைகியானவள் ராஜாட்ட வந்து சொன்னாளாம். என்ன சொன்னாள்? ராமோயத்ய அபிஷிச்யதே நபிபேயம் நகாதேயம் பிரத்யஹம் மம போஜனம் ஏஷமே ஜீவிதஸ்யாந்தஹ ராமோ யத்யபிஷிச்யதே. ராமனுக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணும் பட்சத்தில் தீட்ட கொண்டு விட்டுடுவேன் நாளாம். கைகையே என்ன மாடி கொண்டு விடுவே தீட்டேன் நாளாம். என் உயிரை சுழுக்கிட்டு விட்டு விடுவேன் நாளாம்.
அம்மா கை கைசிட்டு போனா தூட்டு வரும் இல்லையோ தசரதருக்கு. நபிபேயம் அகாதேயம் பிரத்யகம் மம போஜனம். சாப்பிட மாட்டேன், தீர்த்தம் குடிக்க மாட்டேன், போஜனம் பண்ண மாட்டேன், இன்னமே நிச்சயம் உயிரை விட்டுடுவேன். யஷமே ஜீவிதஸ்யாந்த. ராம பட்டாபிஷேகம் தான் என் உயிர் முடிவுன்னு தெரிஞ்சுக்கோனாளா. ஆமா, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு அவ சொல்லல. இங்க இல்ல, ராமனுக்கு பண்ணப்படாதுங்கிறாள். வாஸ்தவமான அவளுடைய எண்ணம் என்னன்னா, தசரதன் ராம பட்டாபிஷேகத்தை பத்தி யோசிச்சன்னைக்கு ராமனை கூப்பிட்டு தனியா சொல்லியிருக்காரு. ராமா, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணா கண்ணு கண்ணீருமா சொன்னார். எனக்கு இனிமே இந்த உலகத்துல ஒன்னும் பண்ண வேண்டியது பாக்கி இல்ல. நான் கிஞ்சின் மம கர்த்தவ்யம் தவான்யத்ராபிஷேகனாத். ராமா, வசிஷ்டர் தங்க குடத்துல ஜலத்தை எடுத்து உனக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டாரு. ஆனா எனக்கு போரும், எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் பரப்புறேன் நாராம் தசரதர். உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பார்த்தும் நாளாம். நான் கிஞ்சின் மம கர்த்தவ்யம் தவான்யத்ர அபிஷேகனாத் இப்படி சொன்னாளாம். இப்படி ஏன் கண்ணு கண்ணீருமா சொல்றேன்னு காட்டாளா ராமன் தசரதனே. கீழே அயோத்தியா கண்டத்தில் சொல்லியிருக்கார் தசரதன்.